ஹலோ வணக்கம். இது விங்கிலீஷ் ஸ்பேஸ் சேனல். தேவைக்கான ஒரு பாதை. நம்ம லாஸ்ட் கிளாஸில் we were talking about simple tenses பற்றி பார்த்தோம். அதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் அதனுடைய கண்டினியூஷன் தான், which means we are going to have questions. எப்படி வந்து WH யூஸ் பண்ணலாம், எப்படி எஸ்ஆர்னோ யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் we are going to talk about. இதில் சின்ன சின்ன ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஹாவ் அ லுக். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ செட் பிஃபோர், ஸோ கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். நீங்கள் தாராளமாக டவுட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நத்திங் ராங் இன் தட். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் டென்சஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சிம்பிள் டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ப்ரெசன்ட்னா ரெகுலராக நடக்கிறது, சிம்பிள் பாஸ்ட்னா விச் ஹேப்பன்ட் ஆல்ரெடி, சிம்பிள் ஃபியூச்சர்னா இஸ் கோயிங் டு ஹேப்பன். வி ஆர் அஸ்யூமிங் தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் கால் சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதனுடைய லாஜிக் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்? ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ், விச் மீன்ஸ் இந்த பர்சனோட இந்த ஆக்ஷன் எஸ் வரணும், எஸ் வரக்கூடாது. யாருக்கெல்லாம் எஸ் வரணும், யாருக்கு எஸ் வரக்கூடாதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பாஸ்ட்டுக்கு வந்து ஆக்ஷன் வந்து மஸ்ட் பி இன் பாஸ்ட், அண்ட் ஃபியூச்சருக்கு வில் போட்டு ஆக்ஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த தமிழ் லாஸ்ட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்னென்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த செஷனில், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ் நம்ம எடுக்கிறப்ப இது லாஜிக் உங்களுக்கு அப்போ சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போதைக்கு அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு ரெகுலர் ஹேப்பன் சிம்பிள் ப்ரெசன்ட், ஹேப்பன் பாஸ்ட், திங்க் ஹேப்பன் லேட்டர், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதான் நமக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போது நம்ம இதனுடைய கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம வந்து இதுக்கு கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் எஸ் போட்டிருக்கோம், எஸ் போடாமல் நம்ம மொத்தமாக சொன்ன வேர்ப்ஸ்னால் மொத்தமாக நமக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எதெல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட்க்கு போடணும், எது சிம்பிள் பாஸ்ட் போடணும், எது சிம்பிள் ஃபியூச்சருக்கு போடணும்னு சொல்லிட்டு தென் we can move little further. So look at this. ஸோ இங்கே வேர்ப் ஆக்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ 5 ஃபார்ம் இருக்குது. ப்ரெசென்ட்டு, ப்ரெசென்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இதான் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இதில் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு நம்ம என்ன எழுதியிருந்தோம்னா, ப்ரெசென்ட் தேர்ட் ஒரு இதில் வந்து சில பேருக்கு எஸ் வரும், சில பேருக்கு எஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் பொறுத்த வரைக்கும் ரிமெம்பர் இந்த 2 காலம் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசென்ட்னா கோ சொல்லலாம், கோஸ் சொல்லலாம், கம் சொல்லலாம், கம்ஸ் சொல்லலாம், ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ், ஈட் ஈட்ஸ். ஸோ இந்த 2 காலம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எங்கே யாருக்கு எஸ் வரும்னு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஐ யூ வி தே ப்ளூரல் வந்ததுன்னா நம்ம எஸ் போடக்கூடாது. ஈ ஷீ இட்டுக்கெலாம் வந்ததுன்னா நம்ம கோஸ், கம்ஸ் அப்படின்னு இந்த செகண்ட் காலம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட் லிட்டில் பிஃபோர். ஏன் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம். இஃப் இட் இஸ் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேர்ட் காலம் இருக்குல்ல, வெண்ட், கேம், ட்ராங்க், ஏட். ஸோ இந்த காலம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தேர்ட் காலம் வரும். அண்ட் சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் will go, will come, will drink, will eat. ஸோ ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா சிம்பிள் டென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த 2 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் இன் கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் இட் மஸ்ட் பி யூஸ்ட். Let me tell you about this later. So first we have to understand where we have to use go, goes, when, something like that. So that is why I have given these details. Okay, so this is what already we have told, but anyways நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது. ஸோ இனி நம்ம இதனோட கேள்விகள் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். இப்போ ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், there are 2 kinds of questions, WH and SR/NOs. ஸோ WH பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ WHனா என்னென்னா வாட், வென், வேர், விச், ஒய் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ WH பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரேம் இது எல்லா டென்ஸ்க்கும் காமன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் WH, டென்ஸ், பர்சன், ஆக்ஷன், அதர் எலிமெண்ட். பட் ரிமெம்பர் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இன் அதர் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் WHன்னு சொல்லுவாங்க, பட் டென்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்சன்னு சொல்ல மாட்டாங்க, சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க, they will say that verb, main verb னு சொல்லுவாங்க. The remaining other elements will be called like noun சொல்லுவோம், adverb னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி நிறைய வரும். பட் ரொம்ப நம்ம கிராமட்டிக்கலாக போனால் படிக்க முடியாது, நான் முன்னாடியே சொன்னேன். அதனால் இதை நம்ம பார்த்துக்கலாம், இந்த ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இதில் முக்கியமான இடம் வந்து tense. Because without knowing the tense, we cannot make that question properly. So now tense in the placeல if it is simple present அப்படின்னு சொன்னா நம்ம do does போட்டு தான் question make பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட்னா டூ டஸ் போடணும். நம்ம ஆன்சரில் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நம்ம டென்ஸ் போடலை. ஐ கோ, ஷி கம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். பட் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம என்ன போடணும், டென்ஸ் போடணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்னா டூ டஸ்ஸு, சிம்பிள் பாஸ்ட்னா டிட், சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே வில் போட்டிருக்கோம், இங்கேயும் அதே தான். இப்போ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் நம்ம அங்கே டென்ஸ் போடலை. எதுலன்னா ஆன்சர் வரும்போது நம்ம அப்படியே சொன்னோம். She comes, I go, they play, my friend lessons. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம சொன்னோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில். பாஸ் சொல்லும்போது ஐ வெண்ட், தே கேம், தே ஆஸ்ட் அப்படி தான் நம்ம சொன்னோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கேள்வி பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் டூடஸ் போடணும், சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் டிட் போடணும், சிம்பிள் ஃபியூச்சராக இருந்தால் வில் யூஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டில் தான் வரணும். நீங்கள் டூடஸ் போட்டாலும் ப்ரெசென்ட்டில் தான் வரணும், டிட் போட்டாலும் ப்ரெசென்ட்டில் தான் வரணும், வில் போட்டாலும் ப்ரெசென்ட்டில் தான் வரணும். பட் ஆன்சர் பண்ணும்போது சிலருக்கு எஸ் போட்டோம், சிலருக்கு எஸ் போடாமல் சொன்னோம். ஸோ லிசன்ஸ்ன்னு நம்ம சொன்னோம், சில இடத்துல வந்து நம்ம கம்ஸ்ன்னு சொன்னோம், சில இடத்துல கேம்னு சொன்னோம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் ரிமெம்பர் டென்ஸ்ன்ற பிளேஸில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்னா டூ டஸ் போட்டுட்டு ஆக்ஷன் ப்ரெசென்ட், டூ கோ, டஸ் கம். சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் அதுதான், டிட் பிளே, டிட் ஆஸ்க். ஃபியூச்சருக்கும் அதுதான், வில் போட்டு ப்ரெசென்ட். ஸோ லெட் மீ ஷோ யூ சம் சென்டென்சஸ் ஃபார் மேக்கிங் திஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். Yeah, look at this. So there are 6 questions over here. So நீ எங்கு படிக்கிறாய்? As I said earlier, ரெகுலராக நடந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசென்ட், முடிஞ்சதுன்னா சிம்பிள் பாஸ்ட், அஃப்கோர்ஸ் இனிமே வருதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே படிக்கிறாய்? இது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் தானே. ஸோ யார்ட்டையா நீங்கள் கேட்கும்போது எங்கே படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, எங்கே காலேஜில் படிக்கிற, அஃப்கோர்ஸ் இது நம்ம எதில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான். அப்போ ஃபார்ம் மேலே இருக்குது யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் WH, வேர். சிம்பிள் ப்ரெசென்ட்னா டூ போடணும், டஸ் போடணும். நான் பேசிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எங்கே டூ போடணும், எங்கே டஸ் போடணும்னு. ஹீ, ஷீ, இட் வந்ததுன்னா ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நேம்ஸ் வந்ததுன்னா டஸ் போடணும். ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நேம்ஸ் வந்துன்னா டூ போடணும். இங்கே நீ வந்து எப்போவுமே நம்ம ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீனாலும் நீங்கள்னாலும் யூ தான். அப்போ அதை நம்ம ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், டூ தான் போடணும். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், வேர் டூ யூ, வேர் போட்டுட்டோம், டென்ஸ்ன்ற பிளேஸில் டூ போட்டுட்டோம், பர்சன் இடத்துல யூ போட்டுட்டோம். வேர் டூ யூ, ஆக்ஷன் வந்து ஸ்டடி. நான் முன்னாடியே சொன்னேன் எல்லா மேலே பாருங்க, ஆல் ஆக்ஷன்ஸ் மஸ்ட் பீன் ப்ரெசன்ட். அப்போ வேர் டூ யூ ஸ்டடி, லுக் அட் திஸ். அவன் ஏன் உன்னை கூப்பிட்டா, முடிஞ்சிருச்சு. அப்போ சிம்பிள் பாஸ்ட். வாய், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே WH யூஸ் பண்ணிடுங்க. வாய் டிட், வாய் டிட் ஷீ கால் யூ, கால்டுலாம் போடக்கூடாது, கால் தான் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னேன் ஆக்ஷன் எல்லாம் ப்ரெசென்ட்டில் தான் வரணும். அவர்கள் எப்பொழுது வேலையை முடிப்பார்கள், யூ நோ தட், இனிமே நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கு. இப்போ கேட்குறேன் எப்போ முடிப்பாங்க, ஃபியூச்சர். when will they complete or finish the work? Look at this, when will they complete the work? ஓகே, அவன் உனக்கு என்ன கொண்டு வந்தான், ஸோ முடிஞ்சிருச்சு. அப்போ பாஸ்ட். what did he bring to you or for you? Look at that, what did he bring for you? You understand? ஸோ இந்த இதில் பிரிங்க் பதில் கெட்னு சொல்லலாம். வாட் இட் ஹீ கெட் ஃபார் யூ, நோ ப்ராப்ளம். அப்போ முடிஞ்சிச்சுனால டிட் போடுறோம். அவளுடைய நண்பர்கள் எங்கு வசிக்கிறார்கள், இது ரொட்டீன் ஒர்க். அப்போ ரொட்டீனாக நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். வேர் டூ ஆர் டஸ் போடணும். we are talking about friends. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா டூ, பிகாஸ் ப்ளூரல். வேர் டூ her friends live? Look at this, வேர் டூ her friends live? நமக்கு எப்படி இது புரியும், நம்ம சொல்ல நமக்கு இது எப்படி புரியும், சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு எது இனிமேல் எப்படி புரியும். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர், அஃப்கோர்ஸ் வில் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஹவு வில் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் இட், நோ இஷ்யூஸ். ஹவு வில் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் இட்?
I think you got it, right? So this is the way we have to know WH tenses, right? But now let us move to S or no. So S or no, first எடுத்தோன்னே tenseல start பண்றோம். Actually WH உடைய form WH tense person action other element. S or noக்கு அந்த WH எடுத்து விட்டுடுங்க, tenseல இருந்து start பண்ணுங்க. மற்றபடி whatever we have done for WH, same should be replicated here. Look at that. In the place of tense, simple present on the do does, simple past on the did, simple future on the will. Apart from that, the crucial point is action must be in present alone. Do does போட்டாலும் did போட்டாலும் will போட்டாலும் action presentல தான் இருக்கணும். So let me show you some sentences. அவள் உன்னுடன் படித்தாளா? அவன் கூட படிச்சாளா? ஒரு முடிஞ்சு போன ஆப்ஷன் தானே. அப்ப did she study with you? Look at that. Did she study with you? நமக்கு இந்த வேலை கிடைக்குமா? இனிமே அனுப்பியிருக்கோம், நமக்கு இந்த வேலை கிடைக்குமா? நல்லா பண்ணியிருக்கோம், கிடைக்குமா? Future. Will we get this job? Will we get this job? உங்க அப்பா பிஸ்னஸ் பண்றாரா? ஸோ நம்ம ரெகுலராக பண்றாரா நம்ம கேட்குறோம். அப்போ we have to use do or does. அப்பா father he, so does தான் போடணும். Does your father do business? Look at that. Does your father do business? Doesங்கிறது வந்து tense, இந்த do போட்டிருக்கோம் இல்லையா, அது செய்தல்ன்ற வார்த்தைக்காக. அதனால அது வேற இது வேற. அவர்கள் உன்னை திட்டினார்களா? முடிஞ்சிச்சு. Did they scold you? உன்னுடைய சிஸ்டர் நல்லா வரைவாளா? அவ எப்பவுமே வரைவா பத்தி தான் நம்ம கேட்கிறோம். ரெகுலர் சிம்பிள் பிரசன்ட். Do does. Sister singular does. Does your sister draw well? Does your sister draw well? நீ அவனுடன் நாளை வருவியா? நீ அவன் கூட நாளைக்கு வருவியா? Future. Will you? Will you come along with him or with him? No problem. So will you come along with, I'm sorry, Silvaya, will you go along with him tomorrow? So this is the way we have to understand WH and SRNOs for simple tenses. But remember the structure what I have given over there, it is quite common for all the tenses, not only for simple tenses. இனிமே பார்க்க போற எல்லா டென்ஸுக்கும் இது வந்து காமன் தான். WH னா WH, tense, person, action, other element. Similarly, SR னா WH remove பண்ணிட்டு tense, person, action, other element. But only the thing, the tense in the placeல simple present னா do does, simple past னா did, simple future னா will போட்டு தான் நம்ம பேசணும். இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் மாறிடும். இனிமே வரப்போற சென்டென்சஸும் இதெல்லாம் மற்ற டென்சஸ் பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் சிம்பிளுக்கு இவ்வளோ தான். ஸோ இதை பேஸ் பண்ணி let me give you some exercise. You will understand how it will be. Look at this. நீ எப்போ உன் படிப்பை முடிச்ச கேட்குறோம். நீ எப்போ உன் படிப்பை முடிச்ச? ஸோ வெரி சிம்பிள். முடித்தாய் பாஸ்ட். இதில் எல்லாமே இருக்கு. பேசிக்ல இருந்து நம்ம இப்போ நடத்தின வரைக்கும் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இன்டராகேட்டிவ்ஸ் அண்ட் அசர்டிவ்ஸ். நீ எப்பொழுது உன் படிப்பை முடித்தாய்? when did you complete your studies? படிப்பைன்னு சொல்லும்போது ஸ்டடீஸ்ன்னு சொல்லணும். when did you complete your studies? நம்ம கேட்கலாம், ஏன் சார் ஃபினிஷ் போடக்கூடாதுன்னு. ஃபினிஷ்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். பட் கம்ப்ளீட்டுங்கிறது கம்ப்ளீஷன், அவ்வளோதான். அதனால நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. they never say finishing certificate. could understand? So like that நீங்கள் அட்டியா கேட்கும்போது when did you complete your studies? இது வந்து question WH. இப்போ அதனோட ஆன்சர், நான் லாஸ்ட் இயர் என் படிப்பை முடித்தேன். ஓகே, அப்போ நீ லாஸ்ட் இயர் நான் முடித்தேன் அப்படின்னு நம்ம சொன்னால் இதுவும் பாஸ்ட் தான். I completed my studies by last year. Look at that. ரெண்டுமே பாஸ்ட் தான். மேலே WHம் பாஸ்ட், ஆன்சரும் பாஸ்ட். பட் மேலே டிட் போட்டிருக்கோம் பிகாஸ் இட் இஸ் எ கொஸ்டின். பட் ஆன்சர் சொல்லும்போது நமக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் டென்ஸ் தேவையில்லைல்ல. So that is why we have given I completed my studies by last year. So next one, உனக்கு வேலை அனுபவம் இருக்கிறதா? Look at the last word. இருக்கிறதா நம்ம கொடுத்துருக்கோம். இருக்கிறதா முழுக்க முழுக்க this is basic. ஏன்னா because there is no action at the end. So basic வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த type 1 2 நம்ம பார்க்கணும். உனக்குன்னு ஆரம்பிச்சிருக்கு. Of course type 2. Do you have work experience or do you have experience? Look at this. Do you have work experience? ஓகே, எனக்கு 6 மாத அனுபவம் இருக்கிறது. இதுவும் பேசிக் தான். அஃப்கோர்ஸ் கேள்வி பேசிக்னா ஆன்சரும் பேசிக்கில் தான் இருக்கணும். எனக்கு 6 மாத அனுபவம் இருக்கிறது. I have
experience for 6 months ன்னு சொல்லலாம், அல்லது I have 6 months experience. Look at this. I have 6 months experience. நீ எங்க வசிக்கிறாய்? அகெயின் நம்ம டென்ஸ்க்கு வந்துட்டோம். பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, டென்ஸுக்கும் பேசிக்குக்கும் வித்தியாசம் என்னன்னா, லாஸ்ட் வேர்டு வந்து ஆக்ஷன் வந்ததுன்னா அது வந்து டென்ஸு. அதான் அந்த 12 டென்சஸ்ல வரும். லாஸ்ட் வேர்டில் ஆக்ஷன் வரல, இருக்கிற, இருந்த, இருப்ப, இருக்கும் வந்ததுன்னா அது பேசிக். அப்போ அந்த 1 2 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த பாஸ்ட் கிளாஸஸில், அதை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நீ எங்கே வசிக்கிறாய்? சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் ரெகுலர்லி. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட். வேர் டூ யூ லிவ்? லுக் அட் திஸ். வேர் டூ யூ லிவ்? ஸோ ஆன்சர், நான் ஈரோட்டில் வசிக்கிறேன். அதே தான், ஐ லிவ் இன் ஈரோட். கேள்வி கேட்கும்போது டூடஸ் போடணும், பட் ஆன்சர் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு டென்ஸ் வேண்டாம் இல்லையா? எஸ் போடணும், எஸ் போடக்கூடாது. Since the person I, we should not use yes. I live in Erode. நீ இதற்கு முன் எங்கு வேலை செய்தா? இது டென்ஸ் தான், past. Where did you work before this? Look at that. Where did you work before this? நான் ஒரு நிறுவனத்தில் கோவையில் வேலை செய்தேன். இதுவும் பாஸ்ட் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கேள்வி பாஸ்ட்னா 99% ஆன்சரும் பாஸ்டாக தான் இருக்கும். ஐ ஒர்க்டு, கேள்வியில் டிட் வரும், பட் பதிலில் டிட் போட தேவையில்லை. ஆக்ஷனை பாஸ்டில் மாற்றிடுங்க. I worked in Kovai. I worked in a company in Kovai. Look at this. I worked in a company at Kovai or in Kovai. No problem. Got it? Yes. So let us move reminding that. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அந்த நிறுவனத்தின் கிளை இங்கே இருக்கிறதான்னு முடியுது பேசிக்காக, பிகாஸ் ஆக்ஷன் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம எடுத்தோன்னா என்னென்னா, இது டைப் 1 or 2 ஆனால் டைப் 1 இக்கிடம் இல்லை. பேசிக்னு வரும்போது 1 or 2 1 பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? இஸ் தேர். இஸ் தேர். இந்த தேர் ஏன் போட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சனே இங்கே இல்லை. நம்ம கேட்கலாம், சார் தேர் போடாமல் இஸ் எனி பிரான்ச்னு போடலாமான்னா தப்புலாம் கிடையாது. பட் அதை விட பெஸ்ட் என்ன, இஸ் தேர் எனி பிரான்ச் ஆஃப் த கம்பெனி ஹியர்? லுக் அட் திஸ். இஸ் தேர் எனி பிரான்ச் ஆஃப் த கம்பெனி ஹியர்? நீங்கள் அது தேர் இல்லாமல் கூட சொல்லலாம், இஸ் எனி பிரான்ச் ஆஃப் த கம்பெனி ஹியர்? நோ இஷ்யூஸ், வி கேன் ஆஸ்க். பட் நம்மளுடைய ஃபார்ம் தெரியும் இல்லையா? டென்ஸ் முடிச்சோன்னா நான் யார் போடணும்னா பர்சன். ஸோ பர்சன் வந்து எனி பிரான்ச் தான். பட் அங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லாதனால தேர்ன்ற வார்த்தையை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஆம், ஒரு கிளை இங்கே இருக்கிறது. எஸ், எ பிரான்ச் இஸ் ஹியர்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, தேர் போட்டேன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன அப்படின்னா, நான், நீ, அவன், அவள், அவனுக்கு, அந்த மாதிரி எதுவுமே வரல. அதனால நீங்கள் வந்து தேர் போட்டு சொல்லலாம். எஸ், தேர் இஸ் அ பிரான்ச் ஹியர். லுக் அட் தட். நீங்கள் இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நீங்கள் சான்ஸ் கேட்டியா? நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியா? இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டியா? ஏன்னா அவங்க பிரான்ச் இங்கே இருக்குல்ல, நீ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, நீ ரெக்வெஸ்ட் பண்ணியா? முடிஞ்சிச்சு. டிட் யூ ஆஸ்க் ஆர் டிட் யூ ரெக்வெஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர்? லுக் அட் திஸ். டிட் யூ ஆஸ்க் ஆர் ரெக்வெஸ்ட் an opportunity here? இதுக்கு ஆன்சர் எஸ், நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இதுவும் பாஸ்ட் தான். எஸ், ஐ ரெக்வெஸ்டட் ஆர் ஐ ஆஸ்க்டு தெம். பதில் வரும்போது இடி போடணும், ஆஸ்க்டு, ரெக்வெஸ்டட். கேள்வி வரும்போது டிட் போடுறதுனால ப்ரெசென்ட்டில் தான் போடணும். அதுக்கப்புறம் பாருங்க, பட் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தே ரிஜெக்டட் ஆர் தே டிக்ளைன்டு தட். வி கேன் யூஸ் எனிதிங், நோ இஷ்யூஸ். ரெஃப்யூஸ்ன்ற வார்த்தை கூட சொல்லலாம். ஓகே, நீ வேறு நிறுவனத்திற்கு விண்ணப்பம் அனுப்புவாயா? ஃபியூச்சர். வில் யூ சென்ட் application to any other company? Look at this. Will you send application to any other company? நான் நிச்சயம் அடுத்த வாரம் அனுப்புவேன். இனிமேதான். I will send by next week definitely. இந்த ly வரும், definitely, closely, quickly, hardly, boldly வரும். இதுக்கு பேர் இங்கிலீஷில் adverbன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு சொன்னால் டென்ஸ் முடிச்சோன்னே போடுங்க. இதில் டென்ஸ் என்னென்னா ஐ வில்க்கு அப்புறம் எல்வை போடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி சென்ட். ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் பை நெக்ஸ்ட் வீக். நீங்கள் இந்த டெஃபினெட்லி லாஸ்ட்டில் போட்டால் தப்பானா தப்புலாம் கிடையாது. எப்பவுமே இந்த எல்வை வரும்போது அட்வர்ப் சொல்லுவோம். டென்ஸ்க்கு பின்னாடி டென்ஸ் வில் வரலாம், மேமிஸ் ஆரோ எது வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இந்த எல்வை போட்டுடுங்க. இட் வில் பி பெட்டர் ஃபார் யுவர் ஸ்பீக்கிங். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் பை நெக்ஸ்ட் வீக். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு ஸ்பீக் வித் த பீப்புள். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் டோல்ட் அபவுட் இட். ஸோ இஃப் you know about this, you can apply it. Otherwise, no problem. It can be applied at the last. No issues. நீ குறைந்தபட்சம் எவ்வளவு வருடங்கள் புதிய நிறுவனத்தில் இருப்பாய். இது லாஸ்ட் வேர்டு இருப்பாய். பேசிக். பிகாஸ் ஆக்ஷன் இல்லைல்ல. அப்போ கண்டிப்பாக பேசிக்ல. அப்போ how long will you be?
How long will be போடணும், break பண்ணணும் கேள்வி வரனால. How long will you be in the new company? Okay, minimum. Look at this. How long, like how many years will you be there in the company? அந்த there மறுபடியும் ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டுக்காக, ஆக்ஷன் இல்லாதனால ஒரு there, நீங்கள் அது போடாமலும் பேசலாம். How many years அல்லது how long will you be there, will you be in the new company? No problem. அந்த there போட்டும் பேசலாம், போடாமையும் பேசலாம், nothing wrong. ஓகே, ஃப்ளோவில் பேசுகிறதால இந்த வில் பிக்கு அப்புறம் ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம தேர் போட்டுக்கலாம், போகணுன்ற நெசசிட்டியும் இல்லை. நான் அங்கே 3 வருடங்கள் இருப்பேன். ஸோ ஐ வில் பி தேர் ஃபார் 3 years. லுக் அட் தட், ஐ வில் பி தேர் ஃபார் 3 years. இந்த 3-4 நம்பர்லாம் வந்தால் ஃபார் போகணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி ஹாவ் டு அப்ளை. ஸோ ஃபார் பேசிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனுடைய WH, SNOs, assertives எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ பண்ணுங்கள். இதே டைலாகு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக தப்பாக நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, லுக் அட் திஸ். த சேம் டைலாக் வாட் ஐ ஹவ் கிவன் பிஃபோர், அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வச்சுட்டு ரீட் பண்ணி பாருங்கள், சொல்ல பாருங்கள். ஏன்னா கம்யூனிகேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டிங் ஏன் இட் இஸ் பாசிபிள், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிடலாம், ரைட்டு தப்புன்னு கிராஸ் பண்ணிட்டு நம்ம எழுதிட்டு போயிடலாம். பட் ஸ்பான்டேனியஸாக ஸ்பீக்கிங் இருக்குல்ல, ஸோ தட் இஸ் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்ளை யுவர் தாட் இன் யுவர் ஸ்பீக்கிங். ஸோ ஓப்பன் அப் யுவர் மவுத் ஃபார் டெவலப்பிங் யுவர் கம்யூனிகேஷன். அப்போ தான் இதை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் வரிசையாக. நீ எப்பொழுது படிப்பா அது எப்படி இங்கிலீஷில் சொல்லிட்டே வாங்க, மைண்டு சொல்லணும். அதர்வைஸ் லிட்ரலி யூ கேன் ரீட் அவுட். If you do like that, you can understand the development of yours. Okay, so this is the way we have concluded our simple tenses. In the future classes la adutha tenses பத்தி பார்ப்போம். Thank you. Yeah, so class பார்த்துருப்பீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக், யூ ஷுட் நாட் பி ரிலாக்டன்ட். ஸோ நம்ம ஹெசிடேட் பண்ண டேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்களோ தென் அண்ட் தேர் நீங்கள் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூஸிங் இட், திங்ஸ் வில் ஹேப்பன் ஒண்டர்ஃபுல்லி. குட் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால் இனிமேல் கிளாஸஸில் நிறைய கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த கேள்வியில் வந்து டூ, டஸ், டிட்லாம் ட்ரை பண்ணுங்கள். தப்பாக தான் பேசுவோம் சம்டைம்ஸ், நோ ப்ராப்ளம், கீப் ஸ்பீக்கிங். ஒன் டே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். இட் வில் டேக் சம் டைம், இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு ஒரே நாளில் உடம்பு குறைக்கணுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். கண்ணாடி பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இங்கே நடக்காது. எல்லா இதுவுமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இல்லாமல் நத்திங் வில் ஹேப்பன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஸோ எப்படி நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஒரு 30 days, 40 days, 50 days அப்படி நடக்குதோ, அது மாதிரி தான் இங்கிலீஷ் லேர்னிங்கும். நாட் ஓன்லி திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஐம் சேயிங் அபவுட் ஆல் லாங்குவேஜ். இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஆர் டெவலப்பிங் யுவர் செல்ஃப், மீன் ஹவ் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் த பீப்புள், how you are going to use it. So all about these things, but it is very easy, so keep trying. Yeah, bye.